வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரட் வச்சு சூப்பரான ஒரு கஸ்டர்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இது இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் அது கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்பூனை வச்சு இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை நம்ம பால் அப்படி இல்லைன்னா தண்ணி எதில் வேணாலும் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்த இந்த கஸ்டர்டை நம்ம இந்த பாலோடு சேர்த்துடலாம். சேர்த்ததுமே ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கஸ்டர்ட் நம்ம சேர்த்ததுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. கஸ்டர்ட் நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நான் சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த துருவின கேரட்டை நம்ம இந்த நெய்யோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு கேரட்டை நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் கேரட் வேகிறதுக்காக சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கேரட் வேகிறதுக்காக ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். கேரட் இப்போ நல்லா வெந்துடுச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே ஸ்வீட்டுக்காக நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா இதில் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இதில் நம்ம சேர்த்துருந்த பால் அப்புறம் அந்த கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே சேர்ந்து இந்த கேரட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது நல்ல திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் மறுபடியும் இந்த கேரட்டை நம்ம நல்ல சிம்மில் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிற அந்த பால் கண்டென்ஸ்டு மில்க் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு இது மாதிரி நம்மளுக்கு நல்ல திக்காக ஒரு அல்வா மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கேரட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக கஸ்டர்ட் கேரட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம செட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு லேயர் கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா இது மேலே ஒரு லேயருக்கு நம்ம கஸ்டர்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த லேயர் நம்ம கேரட், அடுத்த லேயர் கஸ்டர்டு இது மாதிரி நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட்டை அங்கங்கே போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நறுக்கின பாதாமும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா செட்டாக விட்டுடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். 2 மணி நேரத்துக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கேரட் கஸ்டர்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.